ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய தபால் தலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் விரிவாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லோரும் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வைக்கிறேன். சுதந்திரத்துக்கு முன்பாக இந்தியா வெளியிட்ட தபால் தலைகள் இருக்குது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா வெளியிடப்பட்ட தபால் தலைகள் 2 விதமாக இருக்குது. மாதிரி 2ஆக பிரிச்சிருக்காங்க. சரி, சுதந்திரத்திற்கு முன்பாக இந்தியா வெளியிட்ட தபால் தலைகளை பல பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்தியாவில் அச்சிட்டு வெளியிடப்பட்டவை, இங்கிலாந்தில் அச்சிட்டு வெளியிடப்பட்டவை, மீண்டும் இந்தியாவில் அச்சிட்டு வெளியிடப்பட்டவை என 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா வெளியிட்ட தபால் தலைகள்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வெளியிடப்படும் தபால் தலைகள், குறிப்பிட்ட நிகழ்வுகளை குறிக்க வெளியிடப்படும் விசேஷ தபால் தலைகள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ சுதந்திரத்திற்கு முன்பாக இந்தியா வெளியிட்ட தபால் தலைகள் பற்றின விவரங்களை இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் 1852ஆம் ஆண்டு முதல்ல காகித அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. இதில் அப்போது இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த கிழக்கு இந்திய கம்பெனியின் சின்னம் பதிக்கப்பட்டது. அதன் பிறகு துணை சர்வேயர் ஜெனரலாக இருந்த துய்லியர் என்பவரது முயற்சியால் 1854ஆம் ஆண்டு முதலாக அரையணா மதிப்புள்ள தபால் தலை வெளியிடப்பட்டது. அதில் விக்டோரியா மகாராணியின் படம் அச்சிடப்பட்டது. பல்வேறு நிறங்களில் சிறிய தபால் தலைகள் பலவும் வெளியிடப்பட்டன. அவற்றில் விக்டோரியா மகாராணியின் படம் மட்டும்தான் இருந்துச்சு. 1876ஆம் ஆண்டு அரையணா, 8 பைசா, 1 அணா, 4 அணா, 6 அணா, 8 அணா, 12 அணா, ₹1 மதிப்புள்ள தபால் தலைகள் அச்சிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1845லிருந்து 82 வரைக்கும் வெளியிடப்பட்ட தபால் தலைகளில் கிழக்கிந்திய கம்பெனியின் பெயரே காணப்பட்டிருக்கு. அதன் பிறகு தான் இந்திய தபால் துறை என்ற பெயருக்கு மாற்றப்பட்டு தபால் தலைகள் வெளியிடப்பட்டது. 1890ஆம் ஆண்டுகளில் புதிய நிறங்களை கொண்டு தபால் தலைகள் வெளியிடப்பட்டன. முதலில் விக்டோரியா ராணியின் உருவமும் அதன் பிறகு 7வது எட்வர்ட் மன்னரின் உருவமும் தபால் தலைகளில் அச்சிடப்பட்டன. 1906ஆம் ஆண்டு நாட்டின் வருவாய்த்துறைக்கான சித்திரங்கள் வரையப்பட்டன. 1909ஆம் ஆண்டு முதல் ₹10, ₹15, ₹25 மதிப்புள்ள தபால் தலைகள் வெளியிடப்பட்டுள்ளது. 1926ஆம் ஆண்டு வரை தபால் தலைகள் பலவும் வெளிநாட்டிலேயே அச்சிடப்பட்டன. இந்த வருடத்திலிருந்து தபால் தலைகள் நமது நாட்டில் உள்ள நாசிக் என்ற இடத்திலிருந்து தயாரித்து வெளியிடப்பட்டன. 1929ஆவது வருஷம் விமான தபால் உறைகளையும் தபால் தலைகளையும் இந்தியா வெளியிட்டது. 1931ஆவது வருஷம் இந்தியாவின் தலைநகரமாக புதுடெல்லி உருவாக்கப்பட்ட போது புதிய விசேஷ முதல் தபால் தலைகள் புதுடெல்லியை மையமாக வைத்து வெளியிடப்பட்டன. 1935ஆம் ஆண்டு 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் வெள்ளி விழாவிற்காக சிறப்பு தபால் தலைகள் வெளியிடப்பட்டன. 1937ஆம் ஆண்டு 6ஆம் ஜார்ஜ் மன்னரின் படம் தபால் தலைகளில் வெளியிடப்பட்டது. 1946ல் வெற்றி என்ற வார்த்தையை கொண்ட தோளில் குத்தியது போன்ற தபால் தலையும் வெளியிடப்பட்டது. இப்போ சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் இந்தியா வெளியிட்ட தபால் தலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சுதந்திரம் அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்தியா பல வண்ணங்களில், பல வடிவங்களில், பல்வேறு அளவுகளில் எண்ணற்ற தபால் தலைகள் வெளியிட்டது. இந்த தபால் தலைகளின் மூலமாக இந்தியாவை குறித்து நன்கு அறிந்து கொள்ள முடியும். இந்தியாவின் வரலாறு, நாகரீகம், கலை, கல்வி, பண்பாடு, கலாச்சாரம், தொழில், வாணிபம் முதலியவற்றை குறித்து அறிந்து கொள்ளும் கால கண்ணாடியாக இந்த தபால் தலைகள் விளங்குகின்றன. சுதந்திரம் அடைஞ்சாச்சு பிறகு வெளியான தபால் தலைகள் பலவும் பல்வேறு தேசபக்தர்கள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்களின் அலங்கரிக்கும் தபால் தலைகளாக வெளிவந்துச்சு. தற்சமயம் வெளியாகும் பல்வேறு தபால் தலைகளும் இன்றைய இந்தியாவை படம் பிடித்து பாடம் கற்பித்து தருவதாக அமைஞ்சிருக்கு. இந்தியா எல்லா முக்கிய தலைப்புகளின் கீழும் தபால் தலைகளை வெளியிட்டுள்ளது. பொதுவாக வெளியிடப்படும் தபால் தலைகள், குறிப்பிட்ட நிகழ்வுகளை குறிக்க வெளியிடப்படும் விசேஷ தபால் தலைகள்னு 2 வகையாக வெளியிட்டிருக்கு.
இன்றைக்கி நம்ம தபால் தலைகள் இந்திய தபால் தலைகள் எப்படி இருந்தது, எப்பெல்லாம் வந்தது அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா? நம்ம சேனலை ஈஸி லேர்னிங் ஸ்கில்ஸை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.